ஒரு சமயம் நானோ பார்வதியோ ஏதேனும் விருந்தினர்களை கௌரவிக்க தவறியிருந்தால் எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. புதல்வன் கார்த்திகேயன் நிச்சயம் அவர்களை தனிப்பட்ட முறையில் சிறப்பாக கௌரவித்திருப்பான். அது உண்மைதானே கார்த்திகேயா? அது என்னவாயிற்று தேவயானை? தாங்கள் என்ன கட்டளையிட்டீர்களோ அதை நான் அப்படியே செய்தேன். என்னிடம் கார்த்திகேயன் இங்கு வருவேன் என வாக்களித்துள்ளார். எனக்கு நம்பிக்கை உள்ளது. கார்த்திகேயன் விரைவில் இங்கு வருவார். மகாராஜா, ஆனால் என்ன காரணத்திற்கு? தாங்கள் என் மூலமாக ஏன் செய்கிறீர்கள்? தாங்களோ தேவி தேவர்கள் கடவுள்களை நம்புவதே இல்லை. பிறகு ஏன் என் வாயிலாக கார்த்திகேயனை இங்கு வரவழைத்தீர்கள்? அது மட்டுமல்லாமல் தாங்கள் இதுவரை என் உண்மையான தந்தை யார் என கூறியதே இல்லை. நீ பிறந்தது முதல் உன்னை நான் தான் வளர்த்து வந்தேன், உன்னை பாதுகாத்து வந்தேன். ஆனால் நீ எனக்கு மரியாதை தருவதை விட்டுவிட்டு உன் உண்மையான தந்தை யார் என்று அறிய விரும்புகிறாயா? இதற்கான விடையை நீ அறிவதற்கு ஆர்வமாக இருந்தால் அந்த விடைக்கான பிரதிபலனாக அதற்கான விலையை நீ ஏற்றுக்கொண்டாக வேண்டும். அதனால் மிகவும் விரைவாக சென்று கார்த்திகேயனை இங்கு அழைத்து வா. எவ்வளவு விரைவாக நீ இதை செய்து முடிக்கிறாயோ அவ்வளவு விரைவாக உன் வாழ்க்கையுடன் சம்பந்தப்பட்ட விடையை நீ அறிவாய். மிகவும் விரைவாக சென்று கார்த்திகேயனை இங்கு அழைத்து வா. எவ்வளவு விரைவாக நீ இதை செய்து முடிக்கிறாயோ அவ்வளவு விரைவாக உன் வாழ்க்கையுடன் சம்பந்தப்பட்ட விடையை நீ அறிவாய். இந்த அறையில் ஒருவர் நுழைய நினைப்பதை மகாராஜா பார்த்து விட்டால் அசம்பாவிதம் நிகழும். நான் இவரை தடுத்தாக வேண்டும். மகாராஜா, உனக்கு எவ்வளவு துணிச்சல்! இந்த அறைக்குள் செல்லும் துணிவு உனக்கு எப்படி வந்தது? என்னுடைய கட்டளையை மீறியதற்கான தண்டனையை நீ அனுபவி. மன்னியுங்கள் மகாராஜா, ஆனால் இந்த அறையானது எங்கள் அனைவருக்கும் எப்பொழுதும் பிரமிப்பாக ஒன்றாகவே இருந்துள்ளது. நாங்கள் பல வருடங்களாக பார்த்து வருகிறோம். சில நேரங்களில் இந்த அறைக்குள் இருந்து ஒரு ஒளி தோன்றி உடனே மறைகிறது. சில நேரங்களில் எவரோ கதறுவது போன்ற ஒலி கேட்கிறது மகாராஜா. எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது மகாராஜா, இந்த அறைக்குள்ளே நிச்சயம் ஏதோ ஒரு தீய சக்தி வசித்து வருகிறது. இல்லை, அவ்வளவு விரைவாக உனக்கு நான் தண்டனையை அளிக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? ஏனெனில் நீ இப்பொழுதுதான் உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தையை உதிர்த்துள்ளாய். அதை நான் மிக அதிகமாக வெறுக்கிறேன். நம்பிக்கை.